வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளிடம் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். பொங்கல் பண்டிகைக்கு தரப்படும் இலவச ஆடைக்கு பதிலாக அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. பொது இடத்தில் மது அருந்தியவர்களை ரோந்து சென்ற காவலர் கண்டித்ததால் மது போதையில் இருந்த ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் 4 நபர்களிடம் ரூபாய் 1.61 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று வருகை புரிந்தார். அவரை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் பாஜக தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு துணை ஜனாதிபதியை வரவேற்றனர். புதுச்சேரியில் குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளிடம் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்று முதன்முறையாக CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி வருகை புரிந்தார். ஹெலிகாப்டர் மூலம் திருச்சியிலிருந்து புதுச்சேரி விமான நிலையம் வந்தார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைமைச் செயலர் சரத் சௌகான், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், ஜான்குமார் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்வு கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பயனாளிகளுக்கு குடியிருப்புக்கான சாவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் என்றும், மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளார் என்றும், எந்த பதவிக்கு சென்றாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு அந்த பதவிக்கு பெருமை சேர்ப்பார். தற்பொழுது பாராளுமன்றத்திலும் சபையை சிறப்பாக நடத்தி வருகிறார். கடவுள் மேல் அவர் வைத்துள்ள பக்திதான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி வருகிறது என்றார். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இசை நிகழ்ச்சி, வான வேடிக்கை மற்றும் லேசர் ஷோ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாட சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, நகராட்சி இணைந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்கள் நெரிசலில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த உப்பளம் மைதானம், பாரதிதாசன் கல்லூரி உட்பட பல இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரை வந்து செல்ல மின்சார பஸ் சேவையும் இலவசமாக இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் நாளை மறுநாள் இரவு 7 மணி முதல் இன்னிசை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இசை நிகழ்ச்சியோடு வான வேடிக்கை, லேசர் ஷோவும் நடத்தப்பட உள்ளது. ஒரே இடத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க 2 இடங்களில் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு தரப்படும் இலவச ஆடைக்கு பதிலாக அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தை திலாஸ்பேட்டை ரேஷன் கடையில் 2 கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அக்டோபர், நவம்பர் மாதத்திற்கான தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும். சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசு செயல்படுத்தி வருகிறது. ஜனவரி 3ஆம் தேதி முதல் 750 மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் துணை ஜனாதிபதி வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அவர் செல்லும் வழியில் உள்ள சாலைகளை சில மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வருகையொட்டி புதுச்சேரியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இப்பணியில் 1500 போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை விமான நிலையம் முதல் கிழக்கு கடற்கரை சாலையின் இருபுறமும் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி செல்லும் நேரங்களில் கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ் சதுக்கம், சிவாஜி சதுக்கம், மறைமலை அடிகள் சாலை, புசி வீதி, அண்ணா சாலை, செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை, பட்டேல் சாலைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொது இடத்தில் மது அருந்தியவர்களை ரோந்து சென்ற காவலர் கண்டித்ததால் மது போதையில் இருந்த ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக பொது இடங்களில் மது அருந்துபவர்களை காவல்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் அருகே மதகடி பகுதியில் குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடத்தில் மது அருந்துவிட்டு சிலர் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது அந்த வழியாக ரோந்து சென்ற காவலர் ஜெயக்குமார் மது விட்டு ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை கண்டித்தும் இருசக்கர வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து வர முயற்சித்துள்ளார். உடனே மது போதையில் இருந்த போதை ஆசாமிகள் காவலர் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் வண்டியை தடுத்து நிறுத்தி செல்போனில் வீடியோ எடுத்து திட்டியுள்ளனர். காவலர் பலமுறை எச்சரித்தும் வண்டியை விடாமல் மறித்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவலர் ஜெயக்குமார் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து மற்ற காவலர்கள் வரும் வரை போதை ஆசாமிகளிடம் மல்லுக்கு நின்றுள்ளார். போலீசாரிடம் போதை ஆசாமிகள் நடத்திய ரகளை சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் 4 நபர்களிடம் ரூபாய் 1.61 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டை சேர்ந்த நபரின் மொபைல் போனிற்கு மர்ம நபர் ஒருவர் RTO இ-சலான் லிங்கை அனுப்பியுள்ளார். இதை உண்மை என நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கை ஓபன் செய்து அதில் தனது விவரங்களை உள்ளீடு செய்துள்ளார். பின்பு அவரது வங்கி கணக்கில் இருந்து 66,089 ரூபாய் மாயமானது. இதேபோல் ஏரிப்பாக்கத்தை சேர்ந்த நபர் 59,000 ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் 1000 ரூபாயும், மூலகுளத்தை சேர்ந்த பெண் 34,951 ரூபாயும் ஆன்லைன் மோசடியில் எழுந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வில்லியனூர் கொம்பாக்கப்பேட் சுடுகாடு ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கப்பேட் சுடுகாட்டை மேம்படுத்தும் பணிக்காக ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 44,48,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தவர்கள், மதிமுக தலைவர் கப்ரியேல், CBI நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி மற்றும் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெடுஞ்சாலை விரிவாக்க பணியில் முட்டுக்கட்டை போடும் திமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய சேர்மன் அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் இடர்பாடு செய்கிறார் என செல்விழிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் செல்விழிமங்கலம் ஊராட்சியில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். மேலும் செல்விழிமங்கலம் ஊராட்சி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி உள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையை சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் 6 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செல்விழிமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்தபொழுது ஆளுங்கட்சி பிரமுகரான திமுக ஒன்றிய சேர்மன் ST கருணாநிதி முட்டுக்கட்டை போடுவதாகவும், அதேபோல் சர்வீஸ் சாலையில் உள்ள உயரழுத்த மின் கம்பங்களை அகற்றுவதற்கும் அவர் முட்டுக்கட்டையாக இருப்பதனால் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணியானது பல மாதங்களாக கிடப்பிலேயே உள்ளது. சர்வீஸ் சாலையை அமைப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கும் மின் கம்பங்களை மின்சார ஊழியர்கள் அகற்றி வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம் செய்தால் மட்டுமே சர்வீஸ் சாலை பணியானது முற்றிலுமாக நிறைவடையும். மேலும் கிராமவாசிகள் மற்றும் சாலை பயனாளிகள் பயன்பெறுவர். குறிப்பாக இரவு நேரங்களில் அப்பகுதியில் போதிய மின் விளக்குகள் வெளிச்சமின்மை காரணமாக சர்வீஸ் சாலையில் உள்ள அகற்றப்படாத மின் கம்பத்தினால் ஏதேனும் விபத்துகள், உயிரிழப்புகள், அசம்பாவிதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என்றும்,
மேலும் திமுக ஒன்றிய சேர்மன் கருணாநிதி பதவியேற்ற 4.5 ஆண்டுகளில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்தில் அனைத்து கிராமங்களிலும் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் தடை செய்து வந்த நிலையில் தற்பொழுது செல்விழிமங்கலம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் சீரிய முயற்சியால் அக்கிராமம் வளர்ச்சி அடைவதை கெடுக்கும் நோக்கத்தில் பணிகளை முழுவதும் தடுத்து ஊராட்சிக்கு எதிராக செயல்படுவதால் மாவட்ட நிர்வாகம் விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்து சாலையில் உள்ள மின் கம்பியை அகற்றி சாலை பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளார். கலாம் சேவை மையம், மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமினை வழக்கறிஞர் சண்முகம் தொடங்கி வைத்தார். கலாம் சேவை மையம், மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமினை வழக்கறிஞர் சண்முகம் பயனாளிகளுக்கு இலவச மருந்துகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இம்முகாமில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சல்மான், ENT டாக்டர் ஹேமபாலன், சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் ஜெயசூர்யா, குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசோதித்து மருந்துகளை வழங்கினர். இம்முகாமிற்கு வந்திருந்த டாக்டர்களுக்கு உருவியாறு பகுதி பிரமுகர்கள் ரகுபதி, விநாயகம், ஆரோக்கியசாமி, மோகன், ஆனந்தபாஸ்கர், அருள்ஜோதி ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நைனா மருந்தக உரிமையாளர் அன்பரசன், கலாம் சேவை மைய நிர்வாகிகள் சுரேஷ், அஜய், திருஞான சம்பந்தம், புருஷோத்தமன், எழில், வினோத், பரத், ஜெயவேல், பிரவீன் ஆகியோர் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மாவட்ட துணை செயலாளர் பி. வெங்கடேசன் தலைமையில் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் ஆகிய எல். வெங்கடேசன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கியதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா, மரக்காணம் ஒன்றிய செயலாளர் கனகராஜ், மாவட்ட நிர்வாகி சிவ செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வாரச்சந்தையை மீண்டும் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பிஜேபி மாநில செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். காரைக்கால் அடுத்த முருகராம் திடலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காய்கறிகள் வாரசந்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வாரசந்தை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து இருந்ததால் தற்காலிகமாக வேளாண் விற்பனை கூடத்தில் இயங்கி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதால் மீண்டும் பழைய இடத்திலேயே வாரசந்தை நடைபெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று மனு அளித்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் கருதி சிறப்பு நிதியில் இருந்து வாரசந்தைக்கு நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளிடம் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். பொங்கல் பண்டிகைக்கு தரப்படும் இலவச ஆடைக்கு பதிலாக அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. பொது இடத்தில் மது அருந்தியவர்களை ரோந்து சென்ற காவலர் கண்டித்ததால் மது போதையில் இருந்த ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் 4 நபர்களிடம் ரூபாய் 1.61 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.